أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله اللهم رب هذه الدعوة التامة آت محمدا الوسيلة والفضيلة وبعثه بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نهلك الأولين ثم نتبعهم الآخرين كذلك نفعل بالمجرمين ويل يومئذ للمكذبين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ويل للعرب من شر قد اقترب صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது
ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஹமுர் ராஹிமீன், உலகத்திலே முழு படைப்பினங்களை விட அல்லாஹ் இரக்கமுடையவன். மனிதர்கள் மீது, மிருகங்கள் மீதெல்லாம் அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். இன்னொரு அல்லாஹுடைய பெயர் இருக்கிறது, ஹைருர் ராஹிமீன். இறக்கப்படக்கூடியவர்களில் மிக சிறந்தவன் அவன்தான். எங்களோடு, உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களோடும் அல்லாஹ் இரக்கமுடையவன். ஆனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, சில செயல்களை செய்து விட்டோமாக இருந்தால், அந்த செயலில் தொடர்ந்து ஈடுபடுவோமாக இருந்தால், அதே இரக்கமுள்ள ரஹ்மான் சொல்லிருக்கிறான், நீ நாசமடைந்து விடுவாய், நீ நாசமடைந்து விடுவாய் என்று அதே அர்ஹமுர் ராஹிமீன், அதே ஹைருர் ராஹிமீன் எங்களுக்கு உபதேசமாக அல்லாஹ் செய்திருக்கின்றான். அந்த நாசம் சிறிய நாசம் அல்ல. நாங்கள் பிள்ளைகளுக்கு நாசம் அடைக என்று கூட சொல்ல மாட்டோம். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் 22 இடங்களில் நீ நாசமடைந்து விட்டாய் என்று அல்லாஹ் சொல்கின்றார். இதில் சகோதரர்களே, முதலாவது நாசத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் தெரியுமா? பொய்யர்கள். பொய்யர்கள் முதலாவது நாசத்தின் சொந்தக்காரர்கள். அல்லாஹ் குர்ஆனில் 12 ஆயத்துகளில், கிட்டத்தட்ட 12 ஆயத்துகளில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை மீட்டி மீட்டி கொண்டு வந்திருக்கின்றார். அதிலும் சூரத்துல் முர்ஸலாத் என்ற ஒரு சூரா இருக்கிறது, மினாவில் இறங்கிய சூரா. இந்த முர்ஸலாத்திலே அல்லாஹ் ஒரு ஆயத்தை 10 தடவை மீட்டி மீட்டி கொண்டு வந்திருக்கின்றார். அது என்ன? வயலு யௌமஇதில் லில் முகذிபீன். கியாமத்துடைய நாளையில் பொய்யர்களுக்கு நாசம்தான். ஒரு தடவை சொன்னா போதாதா? சூரத்துல் முர்ஸலாத்தில் 10 தடவை வயலு யௌமஇதில் லில் முகذிபீன், வயலு யௌமஇதில் லில் முகذிபீன். எப்படி? சூரத்துர் ரஹ்மானில் அல்லாஹ் 31 தடவை فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ 31 தடவை அல்லாஹ் கேட்கிறான், ரப்புடைய எந்த அத்தாட்சியை உன்னால் பொய்யாக்கலாம்? 31 தடவையும் பொய்யை பற்றிதான். சூரத்துல் முர்ஸலாத்தில் 10 தடவை பொய்யை பற்றிதான். சூரத்துல் முத்தஃபிஃபினில் ஒரு தடவை வயலு யௌமஇதில் லில் முகذிபீன், பொய்யர்களுக்கு நாசம்தான். சூரா தூரில் ஒரு தடவை ஃபவைலு யௌமஇதில் லில் முகذிபீன். யார் இந்த பொய்யர்கள்? சகோதரர்களே, 3 விடயத்தை பொய்ப்பித்தவர்கள். முதலாவது அல்லாஹுவை, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா நாங்க நம்ப மாட்டோம் என்று சொன்ன பொய்யர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இரண்டாவது,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மறுத்த பொய்யர்கள், மூன்றாவது மறுமை நாளில் எழுப்பாட்டப்படுவது பொய் என்று மறுத்தவர்கள். இந்த மூன்றையும் மறுத்தவர்கள் தான் பொய்யர்கள். அல்லாஹ் இவர்களுக்கு செய்த எச்சரிக்கை தான் சகோதரர்களே. சூரத்துல் முர்சலாத்தில் 10 தடவை, சூரத்துல் ரஹ்மானில் 31 தடவை, சூரா முத்தஃபிஃபீனில் 1 தடவை, சூரத்து தூரில் 1 தடவை. என்ன? வயலு யௌமஇதில் லில் முக்கذிபீன். பொய்யர்களே, கியாமத்துடைய நாளையில் உங்களுக்கு நாசம் தான். நீங்க நாசமா போயிட்டீங்க. இவங்க நாசம் அடைவாங்க என்று அல்லாஹ் ஏற்கனவே அறிவிச்சிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடிகள் எல்லாம் நரைக்குது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், மாலி அராக ஷிப்த யா ரசூலல்லாஹ், என்ன முடியெல்லாம் நரைக்குது உங்களோட? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சூரத்துல் முர்சலாத் என்ற முடிகளை நரைக்க வச்சுட்டு, சூரத்துல் தக்வீர், சில சூறாக்களுடைய பெயர்களை சொன்னாங்க நபியாவும். உம்மு ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கடைசி தொழுது, கடைசி நபி அவங்க தொழுவித்த தொழுகை என்ன தொழுகை தெரியுமா? மக்ரிப் தொழுகை. இஷா நேரம் நபி அவங்களால முடியல, மயக்கம் வந்துட்டு தொழுவிக்கல. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்த தொழுகை மக்ரிப் தொழுகை. உம்மு ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா தனது மகன் அப்துல்லா பின் அப்பாஸ் மகனை பார்த்து கேட்டாங்க, மகன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா ஓதின சூரா என்ன தெரியுமா உங்களுக்கு? மக்ரிப் தொழுகையில் அது தெரியாது. சொன்னாங்க முர்சலாத். கண்ணியமிக்க சகோதரர்களே, முதலாவது நாசம் பொய்யர்களுக்கு. இரண்டாவது நாசம் யாருக்கு? இரண்டாவது நாசம் சகோதரர்களே யாருக்கு தெரியுமா? முனாஃபிக்குகளுக்கு. அவங்க நாசம் அடைந்து விட்டார்கள். ஏன்? அல்லாஹ் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் وَيَمْنَعُونَ الْمَاعُونَ. அல்லாஹ் சொல்றான், தொழுகையாளிகளுக்கு நாசம்தான். சில தொழுகையாளிகள், தொழாதவங்களுக்கு அப்ப சில தொழுகையாளிகளுக்கு நாசம்தான். ஏன்? அவங்க தொழுறது பொடுபோக்காக. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுறது மக்களுக்கு காட்டுவதற்காக, இஹ்லாஸ் இல்லை, அல்லாஹ்வுக்காக தொழுறது இல்லை. வயம்னஊனல் மாஊன், அற்ப பொருளை கூட மக்களுக்கு கொடுக்காம தடுத்துருவாங்க, சதகா செய்ய மாட்டாங்க. இவங்க தான் இரண்டாவது நாசமாகிய கூட்டம். இந்த நாசத்துக்கு அரபுல சொல்றது வைல். வைல், வைல் என்றா நாசம். வைல் என்பது நரகத்துடைய ஒரு கணவாய். மூன்றாவது நாசம் அடைந்த கூட்டம் யார்? மூன்றாவது நாசம் அடைந்த கூட்டம் வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. மூன்றாவது நாசம் அடைந்த கூட்டம் மக்களுடைய குறைய பேசுறது. மக்களுடைய அவன்ட குறை என்ன, இவன்ட குறை என்ன, இதுதான் தொழில். அதுதான் அவங்களோட பறவை இறைச்சி மாதிரி இன்ட்ரெஸ்டா அவங்களுக்கு இருக்கும், மற்றவங்களோட குறை. ஹுமஸா லுமஸா, மற்றவங்களை முன்னால விட்டு பின்னால கஞ்சாட செய்யறதா போறாரு பாருங்க. இவங்களும் நாசம் அடைஞ்சிட்டாங்க. இவங்களும் நாசம் அடைஞ்சிட்டாங்கண்டா உலகத்தில் எவ்வளோ பேர் இந்த நாசத்துக்குரியவங்க ஆயிட்டாங்க. எத்தனை பெண்கள். மூன்றாவது நாசம் அடைந்தவங்க வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா
நான்காவது நாசமடைந்தவர்கள் யார்? வைலுல் லில் முத்தஃபிஃபீன் الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. அளவு நிறுவையில் மோசடி செய்தவர்கள் நாசம் அடைஞ்சிட்டாங்க. அளவு நிறுவண்டா தராசு மட்டுமல்ல, மக்கள்கிட்ட இருந்து பூர்த்தியா பணம் எடுக்கிறாங்க, ஆனா மக்களுக்கு செய்யற சேவை மிக குறைவு. எல்லாருமே சேருவாங்க இதுல. இது நாலாவது கூட்டம். அல்லாஹ் சொல்லிட்டான் வயலண்டத்துக்கு பிறகு வேற நாங்க துவா கட்டி சரி வருமா? வியாபாரத்தில் எல்லா மோசடியும் நடக்குது. மௌலானாவா கூட்டி போய் துவா நடக்குது. அசரத்தை கூட்டி போய் என்ன செய்யற? அசரத்தை கூட்டி போய் யாசின் ஃபாத்தியா ஒன்று ஓதுங்க, அசரத் துவா உண்டு, அங்க எல்லாம் நடக்குது. எல்லா வேலையும் கஞ்சா வியாபாரம் நடக்குது, குடி வியாபாரம் நடக்குது, எல்லா மோசடியும் நடக்குது. ஆனா ஹசரத்தும் பார, அவரும் பார இனத்துக்கண்டா மொத்த சுளிக்கையிலாதே பாவமே. அந்த $100 கொடுத்ததால பரக்கத் கிடைக்காது உங்களுக்கு. ஏண்டா அல்லாட நாசம் கிடைச்சிட்டே. வயல் அல்லாட நாசத்துக்கு முன்னால எந்த உலமாக்களுடைய துவாவும் சரி வராது. இது நாலாவது கூட்டம் சகோதரர்களே. வயலுல் லில் முத்தஃபிஃபீன். ஐந்தாவது கூட்டம் யார்? வயலுல் லிகுல்லி அஃபாக்கின் அஸீம். மக்கள் மீது இட்டு கட்டுறவங்க, இஃப்க் பண்றவங்க, இட்டு கட்டுறவங்க, ஒருவர் செய்யாத ஒன்றை செய்ததாக கட்டி பேசுறவங்க. இதுல மீடியா எல்லாம் சேர்ந்துரும். மீடியா இருக்க சோசியல் மீடியாக்கள் இவங்களுக்கு பணம் கிடைப்பதற்காக பொய்ய சொல்லிடுவாங்க. இவங்கட இத மக்கள் பார்க்கணும் என்கிறதுக்காக இட்டு கட்டிடுவார். சாதாரண குற்றம் அல்ல. வயல் அவர் நாசம் அடைந்து விட்டார். கிடைக்கிறது $100, $50, $10, 10,000, 20,000, ஆனா வயல். இது சகோதரர்களே ஐந்தாவது கூட்டம். ஆறாவது நாசம் அடைந்த கூட்டம் யார்? வவைலுல் லில் முஷ்ரிகீன். அல்லாஹ்வுக்கு இணை வைத்த அனைவர்களும் நாசம் அடைந்துட்டாங்க. அல்லாஹ்க்கு ஷிர்க் வைத்தார்கள். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்தது எங்களுக்கு. இவங்க ஒரு நாள் உருப்பட மாட்டாங்க. அடுத்த சகோதரர்களே யார்? யஹூதிகள். வவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் வவைலுல் லஹும் மிம்மா யக்ஸிபூன். தௌராத்தை அவங்களோட கையால மாத்தி எழுதி அதை வித்தாங்க. அல்லாஹ் 2 தடவை சொல்றான், வயல் வயல், நீ நாசம் அடைஞ்சிட்டாய். அதானே தௌராத் 50,000 பிழை இருக்குது. தௌராத்ல 50,000 மாற்றங்கள் செய்யப்பட்டது. வேதக்காரர்களுக்கு அல்லாஹ் நீங்க நாசம் அடைஞ்சிட்டீங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, முதலாவது யார்? பொய்யர்கள். வயலு யௌமஇதில் லில் முகذிபீன். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும். இரண்டாவது யார்? ஃபவைலுல் லில் முஸல்லீன். முனாஃபிகான தொழுகையாளிகள். மூன்றாவது யார்? வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. மற்றவர்களுடைய குறைகளை பேசி திரியக்கூடியவர்கள். நான்காவது யார்? வயலுல் லில் முத்தஃபிஃபீன். அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்கள். ஐந்தாவது யார்? வயலுல் லிகுல்லி அஃபாக்கின் அஸீம். இட்டு கட்டக்கூடியவர்கள். ஆறாவது யார்? வவைலுல் லில் முஷ்ரிகீன். இணை வைக்கக்கூடியவர்கள். ஏழாவது யார்? யஹூதிகள். இந்த 7 பேரும் நாசமடைந்துட்டார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்தில் 3 காரியங்கள் சரியா செய்யலண்டா எங்களுக்கு 3 கட்டம் வரும். அந்த இடத்துல நான் நாசம் அடைஞ்சிட்டேனே என்று கவலைப்படுவோம். முதலாவது எப்ப தெரியுமா?
நான் நாசம் அடைஞ்சிட்டேனே என்று கவலைப்படுற நேரம் அல்லாஹ் முழு உலகத்தையும் மௌத்தாக்கி திரும்ப எழுப்பாட்டுவார். எல்லாரையும் எழுப்பாட்டும் பொழுது இந்த பாவியல் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா. சூரா யாசீன்ல வருமே, ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்ஸலூன். முதலாவது கபர்ல இருந்து எழும்புவோம். எழும்பின எப்படி இருக்கும்? நீங்க கவலையில தூங்கி காலையில் எழும்புறீங்க கவலையோட, இங்க முகத்துல சிரிப்பு வராது. சிரிப்பு ஒரு நாளும் வராது. நோயில கவலையில தூங்கி காலை எழும்பி சிரிப்பாங்களா? இல்லை. கபர்ல இருந்து எழும்ப கொள்ள தெரியும் நான் நரகவாதி. சொல்ற வார்த்தை என்ன? யா வைலனா, நாசமே, மன் பஅஸனா மின் மர்கதினா, எங்களை யாரப்பா இது கபர்ல இருந்து எழுப்பாட்டுன்னு. நீங்க கொழும்புல பார்த்திருப்பீங்க, மையத்தை தூக்கிட்டு போகல சந்தி சந்தி அந்த ஆயத்தை தான் ஓதுற. கொழும்புல இருக்கிற அந்த பழக்கம், சந்தில ஓதிட்டு போங்க இந்த ஆயத்தை. ஆனா கருத்து தெரியாது, சத்தம் போட்டு ஓதுற எல்லாரும். மம்பாசனா மிம்மர்கதினா, மிக முக்கியமான ஆயத்து இது. ஓதையிலுமா ஓதையிலாத அது ரெண்டாவது விஷயம். நான் சொல்றேன் உங்களுக்கு பழக்கத்தை. யா வைலனா, நாசமே, மம்பாசனா மிம்மர்கதினா, யார் எங்களை கபர்ல இருந்து எழுப்பாட்டு சொல்லப்படுமாம். ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்ஸலூன். இதைத்தான் ரஹ்மான் வாக்களித்தது, ரசூல்மார்கள் உண்மைப்படுத்திய இதைத்தான். நம்பல்லிய உலகத்தில் எழும்பணும் ஒரு நாளைக்கு. முதலாவது தருணம். இரண்டாவது தருணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? எங்கட 80 வருஷம் வாழ்ந்தன்னு வைங்களேன், 80 வருஷத்துடைய ஏடு கையில தரப்படும். ஏடு 80 வருஷம் என்ன செய்தோ 80 வருஷத்துடைய ஃபைல் கையில கிடைச்சிடும். அதுல எல்லாமே இருக்கும். அதை பார்த்துட்டு சொல்லுவானா, யா வைலனா லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இது என்னடா இந்த புத்தகம்? சின்னதையும் விட்டதில்ல, பெரியதையும் உடல்ல, சிரிச்சது கூட இருக்குது, சிரிச்சதும் இருக்குது. சொல்றாங்க உலமாக்கள், சின்ன சிரிப்புண்டா புன்முறுவல் பூத்தது, சும்மா முகத்தை அப்படி பல்ல காட்டு சும்மா சிரிச்சது, இதுவும் அதுல இருக்குது. பெருசா சிரிச்சது அதுவும் இருக்குது. என்னடா இது இந்த புத்தகம்? நாசமேன்பாங்க. இரண்டாவது தருணம். அதனாலதான் புத்தகத்துல பெருமதியானவைகளை சேர்த்துட்டு மௌத்தாகும். மூன்றாவது ஒருவர் இருக்கிறார், பல கூட்டாளிமார் உலகத்தில், ஆயிரக்கணக்கில் கூட்டாளிமார், லட்சக்கணக்கில் கூட்டாளிமார். ஆனா உருப்படியான ஒரு கூட்டாளி இல்லை. உருப்படியான கூட்டாளி இருந்தா யார்? எப்பையும் புத்திசாலிகள் கூட்டாளிமார் எடுப்பாங்க. எப்படி தெரியுமா? நான் மௌத்தானா கபரடியை வந்து துவா கேட்பானா, இப்படி யோசிப்பான் கூட்டாளி. நான் மௌத்தானா எனக்காக துவா செய்யற ஒரு கூட்டாளி. அங்க போய் மஹ்ஷர் மைதானத்துல பார்த்தா கூட்டாளிமாரெல்லாம் அவனே நரகத்தில். யா வைலதா லைதனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா. நாசமே, ஒரு நல்ல கூட்டாளி இல்லையே எனக்கு. ஏன் நல்ல கூட்டாளி எதுக்கு தெரியுமா? அந்த கூட்டாளியை கூட்டி சொர்க்கத்துக்கு போய்த்துருவேன். இந்த 3 தருணமும் சகோதரர்களே, தனக்கு நாசமே என்று மனிதன் கத்தக்கூடிய நேரம்தான் கியாமத்தில். அதனாலதான் கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த 7 கூட்டத்தில் சேர்ந்து விடக்கூடாது. இந்த 3 கட்டத்தையும் சரியாக்கி கொள்வதற்கு உலகத்தில் முதலாவது கபரிலிருந்து எழும்பும் பொழுது சிரித்து எழும்புறதுக்கு தயாராகி மௌத்தாகணும். இரண்டாவது சகோதரர்களே, நாளாந்த ஏடுகள் போய்கொண்டே இருக்குது. அந்த ஏடுகள்ல பாவங்கள் போகாம நல்லவுகள் போறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும். மூன்றாவது சகோதரர்களே, பல நல்ல நண்பர்கள் எங்களுக்கென்று உருவாக்கி கொள்ளணும். அவங்க எங்களுக்காக துவா செய்வாங்க. எங்களோட மௌத்துக்கு பிறகும் எங்களுக்காக பேரை சொல்லி துவா கேட்பாங்க. கியாமத்துடைய நாளையில் எங்களோடு இருப்பாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து வகையான நாசங்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. உனது ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் உலக வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்குவாயாக. கபருடைய வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்குவாயாக. யாருக்கெல்லாம் நீ நாசம் என்று சொன்னாயோ
அந்த கூட்டத்தை விட்டு எங்களையும் எங்களது பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நண்பர்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உயர்தரமான சொர்க்கவாதிகளாக எங்களை ஆக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. وقال النبي صلى الله عليه وسلم: ويل للعرب من شر قد اقترب. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل اللهم يا أرحم الراحمين يا أكرم الأكرمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي، لا تتخذهم غرضا من بعدي. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.